நடைபெறவுள்ள 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக அன்பு தங்கை திருமதி புஷ்பினி பூபதி பாலன் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நாம் தமிழர் கட்சியின் குடும்ப உறவுகள் சந்திப்பு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியின் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் உறவுகள் இந்த நிகழ்வில் பங்கேற்று இப்ப அவங்களை பத்தி வந்து அவங்க சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளையும் பாலியல் சமத்தோட 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு இடம் ஒதுக்கி கிட்டத்தட்ட 95% வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதியா வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இதே போல திருமண மண்டபங்கள்ல நாம் தமிழர் கட்சி குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைச்சு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி இருக்கிற சூழல்ல நாங்க இப்ப இருந்தே தேர்தல்ல எங்களது வெற்றியை உறுதிப்படுத்தும் விதமாக நாங்க பணிகளை புயல் வேகத்துல தொடங்கினோம். அண்ணன் சீமானிடம் தொடர்ந்து சுற்றுப்பயணத்துல இருக்காங்க. நேற்று விட பிறப்பில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வான அந்த குளறுபடிகளுக்கு எதிராக மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனையில மக்களோடு நின்று கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. எனவே தனித்து ஒரு சுற்றுப்பயணம் எங்களுக்கு கிடையாது. தினந்தோறும் மக்களோடயே இருக்கின்ற தலைவருக்கு தனித்து சுற்றுப்பயணங்கள் தேவையில்லை. எப்போதாவது வருகின்ற தலைவர்களுக்கு தான் அது போன்ற சம்பிரதாயங்கள். எல்லா கட்சியிலையும் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கூட்டம் அதிகமா காமிக்க விஜய் வந்தாரு. அவங்க எல்லாம் அவங்க கட்சியில எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுமா, எப்படி இருப்பாங்க? எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அதனால உருவாகாதுங்க. ஏன்னா அவருக்கு கூடுற கூட்டங்கிறது அவர் முகத்தை பார்க்கிற திரையரங்குல முதல் நாள் திரைப்பட காட்சிக்கு திரள்கிற அந்த கூட்டம் வாக்காலா மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க முகத்தை பார்த்துட்டே கூட்டம் இந்த முறை நீங்க திருவாரூர்லயே பார்த்திருக்கலாம். முகத்தை பார்த்துட்டு அவர் பேச்சை கேட்காம கூட்டம் கலையுது. ஆனா நாங்க அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த மண்ணை தமிழ் தேசிய தத்துவத்தை நிறுத்தி தலைவர் பிரபாகரனை இங்க மாற்று அரசியல் புரட்சி என்பதை உருவாக்கி நாங்க ஒரு மகத்தான ஒரு அரசியல் முறையை இங்க செஞ்சுட்டு இருக்கோம். மாற்று அரசியல் என்னங்கிறத தமிழக கட்சிகளுக்கு உணர்த்தும் விதமாக ஒவ்வொன்றும் ஆதித்தமிழருக்கு இடம், பாலியல் சமத்துவம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு என்று பல்வேறு விதமான புதிய திட்டங்களை நாங்க இந்த தேர்தல்ல ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கு தத்துவ எதிரியாக இருக்கின்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகள் தான் எங்களுக்கு எதிரிகளை உடைய இவர்கள்லாம் எங்களுக்கு நாங்க எதிரிகளாக கூட நாங்க நினைக்கிறோம். திருவாரூர கலைஞருடைய கோட்டை அப்படின்னு சொல்றத உடைச்சி நாம் தமிழர் கோட்டை அப்படின்னு உருவாக்குற இடத்துலதான் நாங்க இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்கள் கையில தான் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத எங்க அண்ணன் எல்லா இடத்துலயும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஐயா சொன்னாங்க, கனவு காணுங்க, இளைஞர்களை கனவு காணுங்க, அப்பதான் நாடு சீக்கிரம் வல்லரசு ஆகும் அப்படின்னு. அதை எங்க அண்ணன் மட்டும்தான் களத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை நல்வழியில் அரசியல்படுத்தி ஒழுக்கம் ஒரு நடைமுறை, வாழ்க்கை நடைமுறைனா என்ன, அரசியல்னா என்ன, அரசியல் எந்த அளவுக்கு முக்கியம், காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அரசியல் இருக்குங்கிறத உணர்வு பூர்வமா எங்க எல்லார இடத்துலயும் எடுத்து வச்சது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அவங்க வழியில தமிழ் தேசியத்தை நம்ம திருவாரூர்லயும் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க களத்துல நிக்கிறோம். திருவாரூருடைய அடிப்படை பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமான சாலைகள் கிடையாது, தரமான மருத்துவம் கிடையாது, சட்ட கல்வி கிடையாது. நகராட்சியிலேயே உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் இருக்கே தவிர நகராட்சி பள்ளிகள் கிடையாது. அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் கட்டாயமா நம்ம ஒரு டொனேஷன் அமௌண்ட் கொடுத்துதான் பள்ளிக்கூடம் சேர்ற நிலைமையில இருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு ஆட்சியை புடிச்சிட்டு இந்த 5 வருஷத்துல நாங்க தூக்கி நிப்பாட்ட போறோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பா கலைஞர் ஆட்சியில இருந்தப்ப அவர்தான் எம்எல்ஏவா இருந்தாரு. இன்னைக்கு இந்த வாக்குறுதிகள்லாம் எங்க போனுச்சுங்கிறது தெரியல.
இப்ப இருக்கிற பட்சத்துல அவரு திரும்ப முதல்வர் ஆகணும் திட்டப்படுத்தி எங்களோட சொந்த ஊரு அப்படின்னு சொல்லி 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 மண்ணுக்குள்ள அடைக்கணும்னு பாக்குறாங்க. மண்ணில புதையவர்கள்லாம் கிடையாது. நாங்க விதைத்தவர்கள். எங்க அண்ணன் எங்களெல்லாம் விதைச்சிருக்காரு. விதைத்தவர்கள் உறங்கலாம், விதைகள் உறங்க மாட்டோம் என்னைக்குமே. அதை எங்க அண்ணன் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க திருவாரூரை ஒரு சிறந்த மாவட்டமா தமிழ்நாட்டுல உருவாக்குறதுக்காக நாம் தமிழர் கட்சியோட இணைந்து ஒரு புரட்சி செஞ்சுட்டு இருக்கோம். வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமா திருவாரூருக்கு என்ன செய்வீங்க? எல்லாருடைய கடற்பணியை முன்னிறுத்தி அந்த வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன என்னுடைய கடமைகளை அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க. நான் கட்சிக்காக 8 ஆண்டு காலம் உழைச்சிட்டு தான் இருக்கேன். என்னுடைய கடமையை அதிகப்படுத்தியதான் எனக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு பொறுப்பு கடமையும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு திருவாரூர்ல வேளாண் பாதுகாப்பு மண்டலம் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ONGC நடந்துட்டு தான் இருக்கு. அதை நாங்க முதல் கட்டமா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கறத சொல்லா இல்லாம செயலா நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். அதை உண்மையா எடுப்போம். அந்த இடத்துல வேலைகள் நடக்காம தடை பண்றதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை பத்தி நாங்க செய்வோம்.